அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஆனவர் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு உடம்பு சரியில்ல, வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிட்ட என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்னா ஒயிட் புலாவ். ஒயிட் புலாவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வேணும். என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு நான் செய்ய போகிறேன். எனக்கு அது ஏதோ சாப்பிடணும் போல இருக்கும், வாய்க்கு எதுவும் பிடிக்கல. உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா? உடம்பு சரியில்லை நேரத்தில் தான் நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேரை சந்திக்கணும், விதவிதமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் நம்மள்கிட்ட இல்லாத பொருளை நினச்சி கவலைப்பட்டவரதோட இருக்கிறத பொருளை வச்சு செய்யலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயிட் வெஜ் புலாவில் என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, சீனரிக்காய் யாரும் போடுவாங்கன்னு தெரியாது. என்கிட்ட இருந்தது போடுற வேறு காய்கறிலாம் பார்த்தீங்களா. குடமிளகா இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் குடமிளகா நம்மள்கிட்ட இல்லை. கேரட், தக்காளி, வெங்காயம். இங்கே நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே நான் வெள்ளை கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் வேகச்சி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறேன். தேங்காய் பால் அப்புறமா அரைச்சிக்கலாம், கடைசியில் தானே வேணும். இது கொஞ்சமாக மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கேன், குட்டி மீல் மேக்கர். கடுகு, ஜீரகம், பெருசோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இன்னும் நம்ம வெங்காயம். நமக்கு உடம்பு சரியாத நேரத்தில் தான் ஏதாவது வித்தியாசமான சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் அது செய்கிற அந்த பொருள் இல்லைன்னா சோர்ந்து போகக்கூடாது, இருக்கிறத வச்சு செஞ்சிடணும். கொஞ்சமாக காஞ்சி போன புதினா இலை, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இப்போ நம்ம சாப்பாடு நல்லா மணமாக வரணும், தாராளமாக தேங்காய் பால் ரெடி ஆகிட்டு அளந்து ஊற்றிக்கலாம். ஒன்று, நான் அரிசியோட குவான்டிட்டி கூட்டிட்டேன், 2 நேரம் சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டேன். இது மத்தியானத்துக்கு வேறு ராத்திரிக்கு வேறு பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு சேர்ந்த பண்ணால கூட அரிசி 1 கிளாஸ் எடுத்துட்டேன். அதனால் தேங்காய் பால் 3 கிளாஸ். பாஸ்மதி ரைஸ் மட்டும் எப்பவும் நல்லா பிசைஞ்சு கழுவணும். அதில் ஒரு பசப்பு இருக்கும். நல்லா கழுவலைன்னா என்ன ஆகும், போட்டு கொதி வந்தாலும் ஒரு கஞ்சி மாதிரி ஆகிடும். போன தடவை அப்படி தான் ஆகிட்டு, அதனால் இப்போ தேய்ச்சி கழுவுறேன். ஊற்றின தேங்காய் பால், தண்ணி, காய் நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம அரிசி அள்ளி தட்டிடலாம். அரிசி எல்லாமே தட்டியாச்சு. இப்போ ஒரு கிண்டிக்கலாம். கிண்டியாச்சு. இது எல்லாம் அப்படி சமம் பண்ணி விட்டுக்கிட்டு இது குக்கரை மூடி போட்டு இன்னும் 2 விசிலை வச்சு கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கேஸ் கூட்டி வச்சுருக்கேன். நல்லா அடங்கிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இந்த குக்கரில் இப்போ சமையல் பண்ணணும், அப்போல்லாம் எனக்கு ஒரு பயம் இருக்கும், சோறு குழஞ்சிருமோன்னு. ஆனால் நல்லா ஒத்தையாக வந்திருக்கு. சோறு குழையில நல்லா சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா? நம்ம ஒயிட் புலாவ் கூட கடிச்சிக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு லிஜ்ஜத் பாப்பாடு. சாமிக்கு குட்டி பாப்பாடு, சாமிக்கு சாப்பாடு, செல்லப்பாக்கு சாப்பாடு ரெடி.